நாடு முழுவதும் கடன் செயலி மூலமாக ரூபாய் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த வழக்கில் கர்நாடகத்தை சேர்ந்த மேலும் ஒருவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சார்ந்தவர் ஆண்ட்ரூஸ். இவர் இணைய வழியில் கடன் செயலி மூலமாக ரூபாய் 10,000 கடன் பெற்றார். இதை செலுத்திய பிறகு கூடுதல் பணம் கேட்டு மர்ம நபர்கள் மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே 2 பேரை கேரளாவில் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாடு முழுவதும் சுமார் ரூபாய் 600 கோடி வரை கடன் செயலி மூலமாக மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த கும்பலை சார்ந்த கர்நாடகம் பலனோ ஜோகி ஹில்லி பகுதியை சார்ந்த புனித் வயது 24 பெங்களூர் பகுதியில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்தது. அவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அவர் மோசடி பணத்தை கிரிப்டோ கரன்சியாக்கி பல்வேறு வங்கி கணக்குகள் மூலமாக ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு அனுப்பியது தெரிய வந்தது. அமலாக்கத்துறையால் மோசடி கும்பலின் ரூபாய் 330 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் 10 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.11 லட்சத்தை இழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியூர் முத்துப்பிள்ளை பாளையத்தை சார்ந்தவர் ரஞ்சித். இவர் சமூக வலைதளத்தில் வந்த IPL டிக்கெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை நம்பிய ரஞ்சித் விளம்பரத்தில் இருந்த ஆன்லைனில் 33,000 ரூபாய் செலுத்தி IPL டிக்கெட் முன்பதிவு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்திருக்கிறார். உருளின்பேட்டையை சார்ந்த சுஹாசினி என்பவர் இன்ஸ்டாகிராமில் குறைந்த விலையில் ஐபோன் விற்பனை விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதை நம்பி உண்மை என்று நம்பி 11,747 ரூபாய் செலுத்தி ஐபோன் ஆர்டர் செய்து ஏமாந்தார். முத்தியல்பேட்டையை சார்ந்த ராஜேஷ்குமார் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 12,000 ரூபாய் ஏமாந்திருக்கிறார். அதேபோல நயினார் மண்டபம் பவித்ரா 18,200, சின்னக்கடை உமாபதி 11,000, லாஸ்பேட்டை ரவி 11,000, புதுச்சேரி சங்கர் 3,800, காமராஜர் நகர் வெங்கடேஷ் 3,500, திராசிப்பேட்டை ஜெயக்குமார் 5,000, முதலியர்பேட்டை பிரபாகர் 2,500 என மொத்தமாக 10 பேர் மோசடி கும்பலிடம் 1,11,700 ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நகராட்சி ஜீப்பை திருட முயன்ற தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செஞ்சி சாலை அருகே நகராட்சி அதிகாரியின் ஜீப்பை ஓட்டுநர் காந்திராஜ் வயது 52 என்பவர் நேற்று மாலை சாலையோரம் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றார். அப்போது ஒருவர் ஜீப் அருகே வந்து ஜீப்பை எடுத்து செல்ல முயன்றார். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நபரை பிடித்து ஒதியஞ்சாலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையை சார்ந்த சண்முகம் வயது 21 என்பதும் திருச்செங்கோடு பகுதியில் அரசு பேருந்து திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பதும் தெரிய வந்தது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த அவர் ஜீப்பை திருட முயன்ற போது பிடிபட்டார். இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து சண்முகத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சாலையோர தள்ளுவண்டி கடைகள் வாழைப்பழம் திருடி செல்லும் திருடர்கள் குறித்த CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தியேட்டர் அருகே தள்ளுவண்டியில் வாழைப்பழம் வியாபாரம் செய்பவர் ராஜாமணி. இவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல வாழைப்பழம் வியாபாரம் செய்தார். இரவு 11:30 மணிக்கு அந்த வழியாக பைக்கில் வந்த 2 பேர் மின்னல் வேகத்தில் தள்ளுவண்டியில் வைத்திருந்த 2 சீப்பு வாழைப்பழத்தை திருடிக் கொண்டு வேகமாக சென்றனர். இது அனைத்தும் அப்பகுதியில் பொருத்தியிருந்த CCTVயில் பதிவாகியுள்ளது. வாழைப்பழம் திருடும் CCTV காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டதாக புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் CBI அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் சாலை அமைக்கும் பணியை டெண்டர் எடுத்து மேற்கொண்டு வரும் தமிழகத்தின் மன்னார்குடியை சார்ந்த கட்டுமான நிறுவனத்திடம் ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் கேட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் இது தொடர்பான செல்போன் உரையாடல் அடங்கிய புகார் சென்னை CBIக்கு அதிகாரிகளுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை தலைமை கண்காணிப்பாளர் தீனதயாள் நேற்று காரைக்கால் சென்றார்.
ஆய்விற்கு பின்னர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் ஓய்வெடுக்க தங்கியிருந்தபோது அங்கு திடீரென வந்த சிபிஐ லஞ்ச ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் 5 பொதுப்பணித்துறை அதிகாரிகளை மடக்கி பிடித்து விசாரணையை தொடங்கினர். நேற்று மதியம் தொடங்கிய இந்த விசாரணை இன்று மதியம் வரை நடைபெற்று வருகிறது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு விடுதியில் வைத்து கட்டுமான நிறுவனத்திடம் ரூபாய் 25 லட்சம் பணத்தை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வாங்கிய போது அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்ததாக தெரியவந்துள்ளது. கோடை காலத்தில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தற்போது வெயில் சுட்டரிக்க துவங்கியுள்ளது. இதனால் கோடை காலத்தில் பரவக்கூடிய தோல், கண், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய், இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்புள்ளன. வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சள் காமாலை ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவை மக்கள் தவிர்க்க வேண்டும். பழங்கள், காய்கறிகளை நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கண் புண்ணை தவிர்க்க சன்கிளாஸ், கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தலாம். இவை உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை குறிப்பிட்டுள்ளது. மேலும் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மையத்தை அணுகி சிகிச்சை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் உணவகத்தை அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு அப்பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் நீர்நகரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சுய உதவிக்குழு பெண்கள் கடந்த 5 வருடமாக கடைகளை பிடித்து சுய தொழில் செய்து வருகின்றனர். திருப்பட்டினம் பகுதியை சார்ந்தவர்கள் கவிதா தலைமையில் சுய உதவிக்குழு பெண்கள் 6 பேர் கடந்த 5 ஆண்டுகளாக உணவகம் நடத்தி 60 ரூபாய்க்கு சாப்பாடு, மீன் குழம்பு, முட்டையுடன் குறைந்த விலையில் கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கி பெரும் வரவேற்பு பெற்று வந்தது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கடையை ஒப்படைக்குமாறு சுற்றறிக்கை வெளியிட்டு அவர்களை அப்புறப்படுத்த முயன்று வருகின்றனர். இதனால் சுய உதவிக்குழு பெண்கள் 5 ஆண்டுகளாக போராடி கடையை கொண்டு வந்த நிலையில் தற்போது காலி செய்ய உள்ளதால் மனவேதனையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் பெரும் பாதிக்கப்படும் என்றும் அதை நீடித்து தருமாறும் வலியுறுத்தியுள்ளனர். சமூக சேவகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதியில் வாழும் மக்களின் நலன் கருதி அவர்கள் தினந்தோறும் எதிர்கொள்ளும் சுகாதார பாதிப்புகளை சரி செய்யும் விதமாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் தலைமையில் உயர்தர சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவ முகாம் மூலகுளம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 20 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அடங்கிய முகாமில் ஒவ்வொரு நபர்களுக்கும் இசிஜி, எக்கோ, அல்ட்ராசவுண்ட், சர்க்கரை நோய், இரத்த ஆக்சிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் பெண்களுக்கு மகப்பேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் பொது மருத்துவ சிகிச்சை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் உழவர்கரை தொகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து சென்றனர். இந்த நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக பயன்பெற்றார்கள். அப்போலோ மருத்துவமனைகள் பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் அறுவை சிகிச்சையில் கடந்த 14 ஆண்டுகளில் 2800க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளதாக அப்போலோ மருத்துவர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 80% பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். உலகளவில் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தற்போது 35% பேர் இளைஞர்களாக உள்ளனர். வருகின்ற 2030ஆம் ஆண்டில் வயதாகி அதிக நோயாளிகள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் என்று கூறியவர், இதை தவிர்க்க 40%க்கும் மேற்பட்டோர் உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
மேலும் அப்போலோ மருத்துவமனையில் பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் அறுவை சிகிச்சையில் கடந்த 14 ஆண்டுகளில் 2800க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளதாகவும் அப்போலோ மருத்துவமனையில் அதிகபட்சம் 346 கிலோ எடையுள்ளவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் 10 பேர் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் சிகிச்சை முறையை பொறுத்து குறைந்தபட்சம் ரூபாய் 2.5 லட்சம் முதல் ரூபாய் 6 லட்சம் வரை செலவாகும் என்றும் தனியார் மருத்துவ காப்பீடுகள் மூலமாக இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாஜக கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்ட சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பாஜக கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்ட சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரை வழங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் புதுவை மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் இணை பொறுப்பாளர் நாகேஸ்வரன் நோக்க உரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்கள் விளக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சிறப்புரையாற்றினார். பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர்கள் திருபுவனை அம்ரீஷ், மங்களம் சபரீசன், வில்லியனூர் சுந்தர், ஊஸ்டு முரளி மற்றும் மண்ணாடிப்பட்டு அனுசுவை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகி சண்முகம் நன்றி உரையாற்றினார். விழா இனிதே நிறைவு பெற்றது. ரமலான் நோன்பை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினருமான முகமது ஹாசன் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில செயலாளர் ரகுபதி, மகளிரணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வில்லியனூர் தொகுதியின் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அயூப், உபைதுர் ரகுமான், கார்த்தி, ராஜேந்திரன், மணிமாறன், பூபாலன், காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேலதாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், இலவச பேருந்து பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலை வாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனடியாக திறக்க வேண்டும், அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும், விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க தலைவர் வளவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, காந்தி வீதி, மிஷன் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது. பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து மேளதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஓசூர் தொகுதி தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்கத் தலைவர் ராஜாராம் ரெட்டிகார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன், சுப்பிரமணி,
மோகன்ராஜ், ராஜசேகர், முத்தரசி, நிர்மலா, பாரதிய மஸ்தூர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார், பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலச்சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் மாநில தொழிற்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தலைவர் குமரன் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் என ஒவ்வொரு பிரிவுகளாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தொழிற்சங்க அணியின் NRDUC பொறுப்பாளர்கள் தலைவர் சதா குமரன் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதன் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சதா குமரன் தலைமையில் மாநில செயலாளர்கள் ராமமூர்த்தி, ஆனந்தவேலு, ராஜி, துணைத் தலைவர்கள் பார்த்திபராஜன், சகாதேவன், அருணகிரி, அண்ணாதுரை, மணிகண்டன், ராஜாமணி, நவீன்குமார், அருண்குமார், சத்யராஜ், சுந்தர்ராஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், இணை செயலாளர்கள் மாதவன், ஐயனார், வெங்கடேசன், எத்திராஜிலு, நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, அருணாசலம், ஐயனார் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் மாநில செயலாளர் NS ஜெயபாலை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பிரகாஷ்குமார். முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளரான இவருக்கு கூட்டணி காரணமாக சீட்டு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளம் வயது சட்டமன்ற உறுப்பினரான இவர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையான இன்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வீட்டின் அருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினார். அவர்களுக்கு பந்து போடுவது, ஃபீல்டிங் செய்வது மற்றும் பேட்டிங் செய்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு இனிப்பு வாங்கி தந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறுவர்களின் பேட் மற்றும் பந்துகளில் கையெழுத்து போட்டு பரிசளித்தார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 8 பேருக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 8 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, தொகுதியின் தலைவி மல்லிகா, சமூக நலத்துறை அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, ஊசுடு தொகுதியின் சமூக நலத்துறை பொறுப்பாளர் கவிதா உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலய திருப்பணிக்காக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய கோவில்களில் ஒன்றான வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிக்கான மக்கள் பலர் நன்கொடை வழங்கி வருகின்றனர். இதில் அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியாரும் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனது சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை ஆலய திருப்பணிக்காக நன்கொடையாக ஆலய நிர்வாகியிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் உடனிருந்தனர்.